Hello my dear friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லண்டன் பார்வை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான டாபிக்குங்க. எப்படி டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது, மெடிக்கல் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீசா வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஸ் வேணும், அதே மாதிரி டிபி டெஸ்ட், இந்த மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வரப்போறது வந்து குளிர் பிரதேசம் இல்லையா, இந்த யூகேவாகட்டும் கனடாவாகட்டும் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது கண்டிப்பா இந்த மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்பதான் நீங்க ஸ்டேபிளா அங்க இருக்க முடியுமா முடியாதாங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ டிபி டெஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா ப்ரேயரோ எடுத்து வச்சிருக்கணும். நீங்க வந்து கேஸ் வந்துருச்சு அப்படின்னாவே உடனே நீங்க டிபி டெஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். சர்டைன், அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் எடுப்பாங்க இந்த மாதிரி அப்ராட் போகிறதுக்காக. நான் எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட் காப்பி, உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் தேவை, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவை. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே இங்கே யூகேவை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கே அப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் அப்ளை பண்ண போகிறதாகட்டும், இல்லை என்ன படிக்க போகிறீங்கனாலும் யூகேனாவே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ். அப்போ தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எகெயின் அவங்க வந்து உங்களை வந்து வேறு எடுக்க தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, டிபி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன முக்கியமான அட்வைஸ் கொடுப்பேன்னா, போகும்போது கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே எப்படி இருந்தாலும் உங்களை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போன உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. எல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது டிபி இருந்திருக்கா, இல்லை யாருக்காவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்போ லாஸ்ட்டாக ஃபீவர் வந்துச்சு, கோல்டு வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின்ஸுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் எப்போ என்ன ஏதுன்னு அந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவல்னா எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்க்கு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்லிஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 to 10 minutes டெஸ்ட் தாங்க. இது நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் உங்களை வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் அது வந்து ப்ரீத் இன் வந்து கொஞ்சம் ரொம்ப மூச்சு இழுத்து விடுங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்து ஒரு 3 hours to 4 hours உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 days வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப தூரமாக யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஃபார் அப்படின்னா உங்களுக்கு 3 to 4 hours உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அந்த கன்செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த டெஸ்ட்ல அந்த செக்லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க யூகேல எங்க ஸ்டேட், யூகே அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நான் படிச்சது வந்து ஆங்கிலோ ரஸ்கின் யூனிவர்சிட்டி. ஸோ ஆங்கிலோ ரஸ்கின் யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் நீங்க கரெக்டா எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட் கேட்டகரி சாரி வீசா கேட்டகரி. அந்த வீசா கேட்டகரியில ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க Tier 4 வீசா தான் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட் வீசா கேட்டகரின்னு நான் எழுதியிருந்தேன். அதே மாதிரி அது ரெண்டுமே பக்காவா கரெக்டா கொடுக்கணுங்க. நீங்க போல்ட் லெட்டர்ஸ்ல, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஒவ்வொரு லெட்டரும் கிறிஸ்டல் கிளியரா எழுதணும். எந்த ஒரு ஸ்கிராச், எந்த ஒரு ஸ்கிரிப்லிங் எதுவுமே இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவங்க போகும்போது அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் காப்பி வாங்கி வச்சுட்டு வரும்போது திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ், நீங்க வந்து வரீங்க விசா அப்ளை பண்ண போறீங்கன்னா கம்பல்சரி டிபி டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிபி டெஸ்ட்க்கு வந்து இதனால உங்களுக்கு வந்து விசா அப்ளை ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செப்டம்பர் இன்டேக்ல வந்தேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
அந்த டிபி டெஸ்டோட ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகுறதுனால அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலே அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு விசா அப்ளை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் காப்பி, ஒரிஜினல் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டு, இந்த 3 விஷயமும் கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக எழுதுங்க. அதே மாதிரி என்ன கேட்டகரியோ அதுவும் கரெக்டாக பண்ணிடுங்க. 5 to 10 minutes தான் ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேஸ் வந்துருச்சுன்னா உடனடியே டிபிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரங்கிறதே அவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாக சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் மெடிக்கல் டெஸ்ட்டை நல்லா இது பண்ணி அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video.